திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு உண்மையாலுமே ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மேட்ரு எங்களுடைய வாழ்வாதாரத்திற்குண்டான மேட்ரு. அதாவது நாங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நாங்கள் வாஸ்து பார்த்து, அந்த வாஸ்து இது மாதிரி முக்கியமான பிரச்சனைகள்னால தான் அவங்கெல்லாம் அனுபவிப்பாங்க. அப்போ இதெல்லாமே நாங்கள் வாஸ்து பார்த்து அதாவது வாஸ்து பார்த்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேட்ரு. அப்போ இது இன்னைக்கு ஓப்பன் டாக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு அதனால தொழில் ரீதியாக தொழில் கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல, நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், அடுத்தது நம்முடைய உறவுகள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட மனப்பூர்வமான ஒரு ஆசை. அது என்ன மாதிரி விஷயத்துல அவங்க நிறைய வீடு கட்டுறவங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுவாங்க, ஆனா எல்லாம் வாஸ்து பார்ப்பாங்க, எல்லாம் அளவு பார்ப்பாங்க, எல்லாம் சூப்பரா கட்டுவாங்க. ஆனா சில விஷயங்கள்ல அவங்க கோட்டை விட்டுறாங்க. அப்ப அவங்க எந்த இடத்துல கோட்டை விடுறாங்க, அவங்க சில பேர் சொல்றத கேட்காம என்ன பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி பாதிப்புகள் அடைவாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு படத்தை போட்டு நீங்க இதெல்லாம் இதுலதான் நீங்க லாக் ஆகுவீங்க. இதை பாருங்க, படத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு கிழக்கு பார்த்த வீட்டை போடுறேன், நீங்க அப்படியே இந்த படத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. இது எல்லாமே ஒரு விதத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எப்பயுமே ஒரு ஹால் போட்டுக்கிறோம், ஒரு கிச்சன் அப்படியே போட்டுக்கிறோம், ஒரு டைனிங்கும் போட்டுக்கிறோம், ஒரு பெரிய பெட்ரூம் ஒன்று போட்டுக்கிறோம், மொத்தம் ஒரு டாய்லெட் பாத்ரூம். ஓகே, 2 பெட்ரூம். நல்லா பார்த்துக்குங்க. இது ஒரு உதாரணத்துக்கு, இது கிச்சனு, இது டைனிங்கு, இது ஒரு பெட்ரூம்பு, இது ஒரு டாய்லெட் பாத்ரூம்பு, இது ஒரு பெட்ரூம்பு, இது ஒரு டாய்லெட் பாத்ரூம்பு, இது ஒரு ஹால். சும்மா இதெல்லாம் ஒரு அப்படி போட்டிருக்கிறோம். ஒரு கிழக்கு பார்த்த வீடு, மெயின் டோர். அப்ப இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, வாஸ்துப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்துடுறாங்க. உள்ளளவெல்லாம் சரியா இருக்குதா, வெளியளவு எல்லாமே பார்த்து ஒரு மேப்பை போட்டு டைரக்ட் கரெக்டாக கொண்டாந்துடுறாங்க. கொண்டாந்து ஃப்ளோர் கட்டிட்டு மேலே போனோடனே அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி போகுது அப்படின்னா, நாளைக்கு எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்போம், எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக எடுக்க போகிறோம், எங்கள் சம்மந்தி வருவாப்புல, எங்கள் ஆண் சம்மந்தி வரும், பெண் சம்மந்தி வரும், எங்கள் மருமக வருவாப்புல, எங்களுக்கு ஒரு பெட்ரூம் கிட்டத்தட்ட 2-3 பெட்ரூம் வேணும், அப்போ தான் எல்லாத்தையும் நாங்கள் தங்க வைக்க முடியும்ட்டு அவங்க நினைக்கிறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அவங்க எங்கே தோற்று போகிறாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் அடையிறாங்க அப்படிங்கிறது தான் இது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இல்லை, நம்ம வீட்லேயே பசங்க 2 பசங்க இருக்கிறாங்க, 3 பசங்க இருக்கிறாங்க, இந்த பையனுக்கு மேலே தங்க வச்சிடலாம், அப்படி எல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கனவு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. இதனாலதான் சில பேர் ஜெயிக்கிறதே இல்லை. ஒரே குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உடல் உபாதைகள், தொழில நஷ்டம், தொழில கஷ்டம், கடன் பிரச்சனை, அத்தனை வந்துகிட்டே இருக்கும். அவன் எப்படி வருது, என்ன மாதிரி வருது, அப்படித்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான பதிவு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா கிச்சன், டைனிங் 2 பெட்ரூம் போட்டு கட்டிடுறாங்க. மேலே போனோன்னா அவங்க 3 பெட்ரூம்பா மாற்றணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த டைனிங் கிச்சன் இருக்குதுல்ல, இது அப்படியே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது அப்படியே ஒரே பெட்ரூம்பா போட்டு இதை என்ன பண்ணிடுவாங்க, பெட்ரூம்பா போட்டு இது ஒரு டாய்லெட் பாத்ரூம் மாதிரி இப்படி போட்டுருவாங்க. இல்ல ஒரே பெட்ரூம்பா இதை அப்படியே ஃபுல்லா போட்டு இந்த கார்னர்ல ஒரு டாய்லெட் பாத்ரூம்பா போட்டுக்குவாங்க. இது நிறைய மாடல் எப்படி வேணுமாலும் இதை மாத்தலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். கீழே வரக்கூடிய அந்த டைனிங்கையும் கிச்சனையும் அப்படியே ஒன்று சேர்த்தி ஒரு பெட்ரூம்பா மாற்றி இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் போட்டு இப்படி மாத்திடுவாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த பெட்ரூம் அப்படிங்கிறது அக்னி மூலையில மாட்டிக்கும். கீழே நல்லா பாருங்க, கீழே நெருப்பு திகு திகுன்னு எரியுது. எப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல அது சமையல், மேல நம்ம கட்டில் போட்டு படுத்துருக்கோம், நெருப்பு திகு 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 திகுன்னு எரியுது. இங்க பாருங்க, கட்டல் மேல கட்டல் போட்டு படுத்துருக்குறோம். அப்ப நெருப்புக்கு மேல படுத்தா
அங்க படுத்திருக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. படுத்திருக்கிறேன்னா பசங்க 3 பசங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கிறப்ப இப்படி இந்த பெட்ரூம்ல போய் யார் ஒருத்தர் நின்று அந்த குடும்பத்தை வச்சு நடத்துறாங்களோ அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல கடன் ஆகும், வயிறு உபாதைகள் வந்தே தீரும், நாட்டங்கள் அதாவது ரத்த ஓட்டங்கள் உடம்புல சரியா ஓடாது, அதன் மூலமாக ஆஸ்பத்திரி பிரச்சனை, என்னன்னே தெரியாதுங்க. எனக்கு இந்த என்னன்னே தெரியல, ஆனா பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனா அளவுகள்லாம் போய் எல்லா ரூம்கிட்டே பிடிச்சி பார்த்தீங்கன்னா அளவுல ஜம்முன்னு இருக்கும், எந்த குறைபாடுமே இருக்காது. ஆனா அவங்க ஸ்டைல்ல சொல்ல போனா மேலும் 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 பல கஷ்டம், துன்பம், துயரம், துக்கம் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் பேசுற விஷயம் ரொம்ப அற்புதமான சீக்கிரட்டான மேட்ரு. ஏன்னா ஒவ்வொரு வாஸ்து நிபுணரும் ஒவ்வொரு இடத்துல போய் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் எங்களுடைய பொழப்பே நடக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பொழப்புகள் எங்களுக்கு நடக்கலினாலும் பரவாயில்ல, ஒரு முன்னெச்சரிக்கையாகவே நீங்களாம் இப்படியெல்லாம் கட்டாதீங்க, இது மாதிரி தான் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் விழிப்புணர்வுக்காகவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு கீழே அக்னி மூலையில சமையல் ரூம் இருந்து கீழே சமையல் இருந்து மேலே அதே படுக்கை அறையா போட்டீங்க அப்படின்னாலும், ஒரு உதாரணத்துக்கு இதே மேற்கு பார்த்த வீடா இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தர் இந்த வாயு மூலைய இங்க பாருங்க, மேற்கு பார்த்த வீடா இருந்துன்னு வச்சுக்கோ, ஒரு உதாரணத்துக்கு இதை நீங்க எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு மேற்கு பார்த்து ஒரு வீடா இருந்ததுன்னா வாயு மூலையில தான் வைப்பாங்க. அப்ப அந்த வாயு மூலையில வைக்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மேற்கு பார்த்த வீடு இல்லைன்னா தெற்கு பார்த்த வீடுன்னே வச்சுக்கங்க, மேற்கு கிழக்கு வடக்கு ஒரு தெற்கு பார்த்த வீடு வச்சுக்கங்க. இப்போ ஒரு ஹாலுங்க, புரிஞ்சுக்கிங்களா, இது ஹாலு, இதே ஒரு பெட்ரூம், இது ஒரு அட்டாச் பாத்ரூம், இது டைனிங்கு, இது சமையல் ரூம். இப்படிதான் மேற்கு பார்த்த வீடு இருக்கும். என்ன பண்ணுவாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இதை இப்படி கட்டிவிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த வாயு மூலையில தான் சமையல் ரூம் அமைப்பாங்க. எதுக்கு, தெற்கு பார்த்த வீட்டுக்கு அமைக்கலாம். அப்ப இப்படி அமைக்கிற இடத்துல இவங்க என்ன பண்ணிடுவாங்க, மே வீட்டை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறப்ப இந்த இதை அப்படியே பெட்ரூம்பா மாத்திடுவாங்க. இது ஒரு பெட்ரூம்பா மாத்திக்குவாங்க, இது ஒரு பெட்ரூம்பா மாத்திக்குவாங்க. அப்ப கீழ்மாடியில கிரவுண்ட் ஃப்ளோர்ல சமையல் ரூம்பா இருக்கும், மேமாடியில அது பெட்ரூம்பா மாறி போயிடும். அப்ப அந்த பெட்ரூம்ல படுத்திருக்கிறவங்களுடைய நிலைமை, அது உங்க பையனா இருக்கட்டும், உங்க பிள்ளையா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கணும். கண்டிப்பா திருமணமானவங்களா இருந்தா கணவன் மனைவியுடைய பிரச்சனை வரும், பொருளாதார சிக்கல்கள் வரும், அதை விட குடல் பிரச்சனை, ஒட்டுக்குடல் சார்ந்த பிரச்சனை, கழிவுகள் சரியா போகாம கழிவுகள் ரீதியாக பிரச்சனை, மூலம் சொல்றாங்கல்ல, மூலம் பௌத்திரமாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் கடன் மேல் கடன், சிக்கல் மேல் சிக்கல், இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு அழகான விஷயத்த சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கங்க. எக்காரணத்தை கொண்டு கீழே சமையல் ரூம் இருந்தா அடுத்தவங்க சொல்றாங்க, அந்த வாஸ்து நிபுணர் சொன்னாரு, இவங்க சொன்னாங்க அப்படின்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. அனுபவத்துல சொல்றேன், பெருமைக்காக சொல்ல. 35 வருஷத்தை நம்ம இந்த துறையில தாண்டிட்டோம். நடைமுறையில 2000 வீட்டுக்கு மேல வாஸ்து பார்த்து, அதாவது பார்த்துங்கிறது படிப்பா சொல்றது வேற, படிக்கிறது அதாவது வகுப்பு நடத்தி அதை சொல்றது வேற, அது ஈஸி. ஆனா நம்ம ஒரு வீட்டை கட்டி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறாங்க அந்த 35 வருஷம் அப்படிங்கிறத கண்ணால பார்த்து அனுபவிக்கிறதுங்கிறது வேற. அப்ப நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அனுபவம் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசான். அதனால நான் சொல்ற விஷயத்த நீங்க உங்க வீட்டுல கடைபிடிங்க. உங்க வீட்டுல எல்லாமே சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்கணும், நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய மனப்பூர்வமான ஆசை. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.